நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோ மூலமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மத்தும ஆயுள் அமைப்பு ஜாதகத்தை தான் பார்க்க போறோம். இந்த ஜாதகம் வந்து யூடியூப்ல நான் அற்ப ஆயுள் ஜாதக அமைப்புன்னு ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து கமெண்ட் செக்ஷனில் இந்த ஜாதகரோட விவரங்களை கொடுத்து ஆயுள் அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு வந்த கமெண்ட்டுக்கான ஜாதகம் தான் இது. அது ஜாதகத்தை பார்த்தோன்னே எனக்கு ஆயுள் அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல, இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஒன்று இவர் ஜாதகர் இல்லாமல் இருக்கணும், இல்லைன்னா உடம்பு முடியாத ஒரு நிலையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இதுக்கு பதிவு போட்டோம்னா அவங்க யாருன்னு கேட்டால் மனைவின்னு சொன்னாங்க. இந்த ஜாதகருக்கு மனைவின்னு சொன்னாங்க. அவங்க வந்து வருத்தப்படலாம்னு ரொம்ப சங்கடப்படுவாங்க. மனசு தாங்கிக்கிறதுக்கு நிலை இருக்கோ இல்லையோ, அதனால் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றத நான் சொல்லலை. சொல்லாமல் இவங்களுக்கு ஆயுள் கண்ட தோஷம் இருக்குது, நீங்கள் வந்து மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுங்கம்மா வீட்டில். அதே மாதிரி மிருத்யுஞ்சய மந்திரம் ஜபம் பண்ணுங்கம்மா, நல்லது நடக்கும்னு மட்டும் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து அவங்க விவரம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு விவரம் சொல்லி இவங்க இல்லை, இந்த ஜாதகர் வந்து இல்லை 46 வயசு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஆயுள் அமைப்பை நீங்கள் இதே மாதிரி வீடியோவாக போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால இந்த டீட்டெயிலோட இந்த டேட் ஆஃப் பர்த் டைம் போட்டு உங்களுக்கு இந்த ஜாதகத்தை மத்திம ஆயுள் அமைப்பாக சொல்கிறேன். இவங்க வந்து இந்த ஜாதகர் வந்து இறக்கும்போது வயது 46. இப்போ ஒரு ஜாதகருக்கு ஆயுள் வலு அப்படின்னா லக்ன அதிபதி, அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்த அதிபன், 8ஆம் இடம், ஆயுள் காரக கிரகமான சனி பகவான், மனோகாரக கிரகம் உடல் காரக கிரகமான சந்திரன், சுக்கிரன், புதன், குரு, இந்த கிரகங்களோட வலுவை வச்சு தான் ஒரு ஜாதகருக்கு ஆயுள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தோஷமுடைய ஆயுளா இல்லை தோஷமற்றது, அதாவது எந்த தோஷமும் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு 60, 70, 80 வரை சில இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆயுள் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வந்து இந்த கிரக அமைப்புகளை வச்சு தான் பார்க்குறது. இப்போ பாருங்கள், சனியும் செவ்வாயும் எந்த இடத்த நேராக ஒரே இடத்த பார்க்குதோ அந்த இடம் பாதிக்கப்படும். இந்த சனி பகவான் வந்து சமசப்த பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. தன்னோட வீடு தான் இருந்தாலும் 4ஆம் இடத்த சனி பகவான் பார்க்குறாரு, சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி இந்த செவ்வாயும் பார்த்திங்கன்னா 8ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்குறாரு, குருவுமே பார்க்குறாரு. அதாவது இது வந்து சுகஸ்தானம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை. இது இப்போ 4ஆம் இடத்த ஒரு கிரகம் பாவ கிரகம் பார்க்குறதுனாலே அப்போ இந்த சுக குறைபாடு இருக்கோ, அப்போ லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தோம்னா லக்னத்தில் பாருங்கள், லக்னத்துலேயோ லக்னத்துக்கு 2 பக்கமும் கிரகங்கள் இல்லை. இது இல்லை அப்படின்னாலுமே இதுக்கு வந்து ஒரு கேம துரும யோகம்னு ஒரு யோகம், அது வந்து ஒரு நல்ல விதமான யோக அமைப்பு இல்லை. ஜாதகரை வந்து ஒரு மனசு வந்து தளரக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வந்து கொடுக்கும். உடல் சார்ந்து மனசு சார்ந்து பிரச்சனையை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து வந்துடும் இந்த யோக அமைப்புங்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா பாருங்கள், சுகஸ்தானம் பலவீனப்பட்டதுன்னா லக்னமும் லக்னாதிபதியும் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். லக்ன அதிபதி செவ்வாய் நீசமாயிட்டார். அப்போ இது வந்து இவர் ஜாதகருக்கு உடல் வந்து வலுவில்லாமல் இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஜாதகருக்கு உடல் தொந்தரவு வரும், ஆரோக்கிய குறைபாடு வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்போ லக்னாதிபதி நீசமாகி இந்த லக்னம் வந்து எங்கே இருக்குது, செவ்வாய் எங்கே இருக்குன்னா புனர்பூச 4ஆங்கல்ல இருக்குது, அம்சத்துலேயுமே நீசமாறு வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அதாவது இந்த ஜாதகருக்கு வந்து ஓரளவுக்கு இந்த இடம் நிலப்புலன் இந்த மாதிரி சொத்து அமைய போயிடும் அந்த வர்க்கோத்தமங்கிற அமைப்புக்கு. ஆனால் அம்சத்துலேயே நீசமாகறதுனால இந்த செவ்வாய் வந்து நீசம் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். நீச நிலையில தான் இருக்கார், செவ்வாய்க்கு நீச பங்கம் கிடையாது. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அட்டமாதிபதி 8ஆம் அதிபதி பார்க்கணும் இல்லைங்களா. 8ஆம் அதிபதி எங்கே இருக்காரு, நீசத்தில் இருக்கார். 8ஆம் அதிபதியும் நீசமாகி லக்னாதிபதியும் நீசமாயிட்டார். இவருக்கு வந்து நீச பங்கம் கிடைக்குது. அப்போ கிடைக்குதுன்னா முழுசாக கிடைக்கல. சுக்கிரன் வந்து புதனோட சாரத்தில் இருக்கார். இவர் வலுவாக இருந்தாலும் இவருக்கு புதனுக்கு வந்து நல்ல ஒரு வலு அமைகிறது. இவர் நீசம் பெற்ற சாரத்தில் நிற்கும் போது இவர் முழு நீச பங்கம் வந்து இவர் வந்து கிடைக்காது புதனுக்கு. அதாவது ஓரளவுக்கான வலு கிடைக்கும், புதனுக்கு வந்து ஓரளவுக்கான வலு இருக்கும். ஜாதகர் வந்து ஒரு நுண்ணறிவு பெற்ற திறன் உள்ளவராக இருப்பார். அதே மாதிரி கலைகள் மேலும் ஆர்வம் உடையவராக இருப்பார். புதனும் சுக்கிரனும் இணைவு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லக்ன காரக கிரகம் உயிர்காரக கிரகம் சூரியன்
கேதுவை நோக்கி போகுது. 9 டிகிரியை தாண்டி சூரியனும் 13, 12 டிகிரியை தாண்டி 12 டிகிரி அனுசரித்து இந்த கேதுவும் இருக்கார். அப்போ சூரியன் வந்து கேதுவை நோக்கி கிரகஸ்தமாகி போகுது, கேதுவை நோக்கி போகுது. அப்போ இந்த கேது சூரியன் இணைவு வந்து சூரியனுக்கு வலு குறைவு தான். இந்த உயிர் காரக கிரகம் இல்லையா, அவர் வந்து கிரகணத்தை நோக்கி கேதுவை சம்மந்தப்படுத்துறது. அவரும் ஒரு வலுவற்ற நிலையில தான் இருக்கார். அப்போ லக்னத்தை பாவக்கோள் பார்க்கல, எந்த பாவக்கோள் பார்க்கல, ஓரளவுக்கு ஒரு வலுத்தன்மை இருந்தாலுமே அந்த லக்னாதிபதி நீசம், அட்டமாதிபதி நீசம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியனும் கேதுவோட கிரகஸ்தம் போகுது. சந்திரனை பாருங்க, கிரகணத்தை நோக்கி போகிற சந்திரன். இது வந்து உத்தரம் 1ஆம் காலில் இருக்கு. பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தெல்லாம் பிறந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்து கிரகணம் ஒரு நாள் மறுநாளுக்குள்ள இருக்கலாம், கிரகணம் இருந்திருக்கலாம். அப்போ அந்த கிரகணம் நடக்கக்கூடிய அந்த சந்திரன், அப்போ சந்திரன் வந்து கிரகணத்தில் மாட்டுது. அந்த சமயத்தில் கிரகணத்தை நோக்கி உள்ள சந்திரன் தான் இவர் இப்போ ஜாதகரோட பிறப்பு. அப்போ 2 பாவகிரகங்களுக்கு மத்தி சனி வந்து 1 டிகிரி மகம் 1ஆம் காலில் இருக்கார். சந்திரனுமே சனி பகவானுமே பார்த்தீங்கன்னா ஆயுள் காரக கிரகம், அவருமே நீச அமைப்பில், அம்சத்தில் நீச அமைப்பில் தான் இருக்கார். பாம்பு கிரகத்தோட சாரத்தில் தான் சனி பகவான் காரக கிரகம் இருக்கு. அப்போ அவருமே வலு மத்துவம் தான். சந்திரனுக்கும் பாருங்க, பூர்ண சந்திரனாக இருந்து அவர் வந்து பாவ கிரகங்களுக்கு மத்தியில இருந்து மத்திமப்பட்டு அதாவது ஒரு கிரகணத்தை நோக்கி போகுதுன்னா அந்த கிரகத்துக்கு 2 பக்கமும் இன்னொரு பக்கத்துல மறுமுனையில ஒரு பாவக்கோள் இருக்கிறது வந்து அது தோஷத்தை உண்டு பண்ணும், அதாவது ஆயுள் தோஷத்தை கொடுக்கும். அது வந்து ஆகாது. இப்போ அரிஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகாத நிலையை இந்த சந்திரன் வந்து ஏற்படுத்தும். அப்போ அந்த மனசு உடல் சார்ந்த இந்த சந்திரன் வந்து வலு இல்லை, வலு இருக்கிற மாதிரி இருந்தாலுமே அதான் ஒரு மத்திம ஆயுள், ஒரு 46 வயசு வரைக்கும் இந்த ஜாதகம் இருந்திருக்காருன்னா ஓரளவுக்கான இந்த சந்திரனோட முழு நிலை சார்ந்த நிலை. சுக்கிரன் வந்து ஓரளவுக்கு வலுவாக இருக்காரு. லக்னத்தை வந்து வேற பாவக்கோள்கள் பார்வை வந்து இந்த லக்ன அதிபதியையோ வேற பாவக்கோள்கள் பார்க்கல, சேரலை, வேற பாவக்கோள் சூழாது இருக்காரு. இந்த ஒரு நிலை தான் வந்து இந்த ஓரளவுக்கான ஒரு 46 வயது வரை இந்த ஜாதகருக்கு ஆயுள் கொடுத்துருக்கே அப்படியே. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து வலுவற்ற நிலை தான். இந்த இடம் கொடுத்த கிரகம் பாருங்க, இந்த அட்டமாதிக்கு இடம் கொடுத்த கிரகம் அவருக்கு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு வர்றாரு. குரு வந்து வலுவற்ற நிலை தான், குரு வலுவோட இருக்கணும். குரு வந்து 8ஆம் இடத்துல இருக்கு. அதே மாதிரி புதனும் நீசத்துல போயிடுச்சு. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா வலுவோட இருந்தாலுமே அவரும் முழுமையான ஒரு வலு இல்லாத ஒரு நிலையில தான் சுக்கிரனுமே இருக்காரு. சூரியன் அதே மாதிரி தான் கிரகணத்துல தான். இந்த சனி சந்திரன் பார்த்துட்டோம். சனிக்கும் ராகுக்கும் மத்தியில் சந்திரன் இருந்து கிரகண தோஷம் பெற்று இப்படியெல்லாம் ஒரு அமைப்பு மொத்தமாக, ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் பாதிப்புனா உடல் பாதிப்பு அப்படின்றதோட வந்துடும். ஒரு 2 இடத்துல ஒரு இடத்துல பாதிப்புனா ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி கிரகங்கள் வந்து மொத்தத்தில் வலுவற்ற நிலையை கொண்டு வரும்போது தான் அந்த ஜாதகருக்கு ஆயுள் பங்கம் உருவாகுது. அதாவது மத்திம ஆயுளாக வரும். இந்த 50 வயசுக்கு உள்ளதான் இந்த ஜாதகருக்கு வயசு அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா குரு திசையில் புதன் புத்தி 8ல் நின்ன குரு பகவானோட திசை, 8ஆம் அதிபதி புதனோட புத்தி, அதில் தான் அவர் இறந்தது. நன்றி நண்பர்களே, மிக்க நன்றி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அது ஆயுள் கணிப்பு எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். மிக்க நன்றி.